ஹாய் கைஸ், நான் கௌதம். இப்போ நான் லாஸ்ட்டாக ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸோட ரிவ்யூ போட்டதுலேருந்து இப்போ இருக்க நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. ஸோ ஒரு லாங் டேர்முக்கு ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் கௌதம். டெக் சம்மந்தமாக வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு டெக் சம்மந்தமாக பிடிக்கும் இல்லை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸை நான் 8 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1 வீக் இல்லை 1 மந்த் பொதுவாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம 1 வீக் இல்லை 1 மந்த் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு தாண்டி ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு தான் லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது. சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க ஐஃபோன் லான்ச் பண்ண அடுத்தடுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ செட் ஆகாது. எனிவேஸ் இப்போ கேட்டகரி வைஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி கிளாஸ், சைடில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் செராமிக் ஷீல்ட் 4 மடங்கு ட்ராப் ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு மட்டும் இல்லை, நானே நிறைய வாட்டி ட்ராப் பண்ணியிருக்கேன். அன்எக்ஸ்பெக்டடாக மேஜர் ட்ராப்ஸில் கூட பின்னாடி இருக்கிற கிளாஸ் தான் மைனர் கிராக் ஆச்சு, ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே ஆகலை. ஸோ ப்ரொடெக்ஷன் வரும்போது ஆப்பிள் சூப்பராக பண்ணிருக்காங்க. அடுத்து இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது 228 கிராம். ஸோ கொஞ்சம் லாங் டர்மாக யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ப்ரோ மேக்ஸ் வெர்ஷனில் நம்ம எதிர்பார்த்தது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரைட்டில் பவர் பட்டன், லெஃப்ட்டில் வால்யூம் ராக்கர், அப்புறம் சைலண்ட் பட்டன் இருக்குது. பாட்டமில் லைட்னிங் போர்ட், மைக்ரோஃபோன், அப்புறம் ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இது 6.7 இன்ச்சஸ் இர்ரெசல்யூஷன் டிஸ்பிளே, 458 பிக்சல்ஸ் பெர் இன்ச், சூப்பர் ரெட்டினா எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே, டால்பி HDR சப்போர்ட்டும் இருக்குது. 800ல இருந்து 1200 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும். ஸோ ஒரு ஹெவியான சன்லைட்டில் கூட என்னால் கிளியராக டிஸ்பிளே பார்க்க முடிஞ்சுது. இதோட பேனல் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. கலர்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாக பஞ்சியாக இருக்குது. இதோட ஓலட் டிஸ்பிளேனால ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த பிளாக் இன்னும் நல்லா டீப்பாக தெரியுது. வியூவிங் ஆங்கிள்ஸ் பக்காவாக இருக்குது. கலர் ஷிஃப்ட் மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் நான் ஃபேஸ் பண்ணல. ஆனால் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் செராமிக் கிளாஸ்னு கிளைம் பண்ணாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ண 2 வாரத்திலேயே மைனர் ஸ்க்ராட்ச் ஆச்சு. அது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பேசும்போது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது அந்த ப்ராசஸர். ஆப்பிளோட A14 Bionic சிப் 16 கோர் நியூரல் இன்ஜின் இருக்குது. அது வச்சு 10 மடங்கு மிஷின் லேர்னிங் ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்காம இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஃப்ளாலஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட லேக் எங்கேயுமே எட்டி பார்க்கவே இல்லை. பேக்ரவுண்டில் ஒரு 20 ஆப்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண ஆப் எந்த ஒரு சின்ன லேகும் இல்லாமல் ஓப்பன் ஆச்சு. சம்டைம்ஸ் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் ஆகும்போது கொஞ்சம் நாட் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட கேமரா பற்றி சொல்லணும்னா பிரைமரி, டெலிஃபோட்டோ, அல்ட்ராவைட், அப்புறம் செல்ஃபி கேமரா 4மே 12 மெகா பிக்சல் சென்சார் தான். ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது. இமேஜில் இருக்கிற டீட்டெயில்ஸ், டைனாமிக் ரேஞ்ச்லாம் பக்காவாக இருக்குது. கலர்ஸ் அக்யூரேசி கூட நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் ஐஃபோனில் ஷூட் பண்ணது தான். ஸோ வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வீடியோஸ் பற்றி பேசணும்னா 4K ஃபுட்டேஜில் டீட்டெயில்ஸ் அப்புறம் கலர் அக்யூரேசிலாம் பக்காவாக இருக்குது. அடுத்து பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஐஃபோன் 12 லைனப்ஸில் இதுதான் பெரிய பேட்டரி. இதோட பேக்கப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் டே ஸ்டார்ட் ஆகும்போது 100% ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா கேம்ஸ் ஆடி சாங்ஸ், கால்ஸ், கொஞ்சம் கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஷூட்லாம் எடுத்து, அதாவது கொஞ்சம் இன்டென்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 20% வரைக்கும் சார்ஜ் மிச்சம் இருக்குது. மற்றபடி நார்மல் ரெகுலர் யூசேஜ்னா 35% 40% வரைக்கும் மிச்சம் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி 94% இருக்குது. நீங்கள் ரொம்பவே இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் இன்டென்ஸாக கேம் விளையாடுறது, சைட் பை சைட் 4K கண்டென்ட் பார்க்குறது, அந்த மாதிரி ரொம்பவே இன்டென்ஸாக பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் 10% வந்துடும். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நாள் கூட சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆனதே இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி, கால் ரிசப்ஷன்லாம் சூப்பராகவே இருக்குது. இதில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸிங் தான். நான் வாங்கும்போது 1.30 lakhs இருக்குது. இப்போ அதே வேரியண்ட் 1.50 lakhs இருக்குது. ப்ரைஸ் லோ ஆனதுனால நான் நெகட்டிவ்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் நான் சொல்கிறேன். சொல்லப்போனால் ஆப்பிள் அவங்களோட ப்ரைஸிங் வருஷம் ஏற்றிட்டே தான் போகிறாங்க. அது குறைக்கிற மாதிரி தெரில. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Cheers.